ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஏன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையில் எதுவும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு சில இதில் நம்மளுக்கு கடமையை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறப்போ அதெல்லாம் நம்ம இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி எந்த விதத்துலையும் யாருக்காகவும் நம்ம மற்றவங்கள ஒரு இதாக நினைக்கக்கூடாது. போக போக நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை சரியான ஒரு இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. எந்த ஒரு விதத்துலையுமே யாருக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுக்காக கொஞ்சம் யோசிச்சுக்கிறோமே தவிர, அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது, சவாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண வேண்டியது தான். ஏன்னா நம்மளால் வேறு வேறு விஷயங்களில் யாரையும் நம்ம சரியாக புரிஞ்சிக்காதப்போ நம்மளுக்கு இதெல்லாம் சரியான ஒரு இதை நம்ம இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்காட்டியும் நம்மளுக்கு எந்த விதத்தில் யாருக்காகவும் அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சாலே அவங்களுக்கான ஒரு டைம்ங்கிறது கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் கரெக்டான ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான டைம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டான்னு நம்ம சொல்லுற மாதிரி இல்லைன்னா, ஒரு சில விஷயங்களில் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு சில இதுக்கு நம்ம காரணமாக நம்ம யாரையும் சொல்லிட முடியாது, பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எந்த லெவலுக்கு நம்ம ஓரளவு கொண்டுட்டு போகிறோமோ அதை நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படின்னதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர மற்றவங்க நம்மளை சொல்லணும் அப்படின்ட்டுலாம் நம்ம எதுவும்